அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது யாருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது குறித்த அறிதலில் அல்லது புரிதலில் மிகவும் ஒரு பின்னடைவை பார்க்கிறோம். உலகத்தில் எல்லாருக்கும் கட்டுப்படுதல் என்பது நம்மை வடிகட்டில் கொண்டு விட்டுவிடும். குறிப்பாக மார்க்க ரீதியான நிகழ்வுகளில் நாம் யாருக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னா, பூமியில் உள்ளவர்களில் அதிகமானோருக்கு முகம்மதே நீர் கட்டுப்பட்டால் அவர்கள் உம்மை அல்லாஹுவின் பாதையிலிருந்து வழிகெடுத்து விடுவார்கள். அவர்கள் ஊகத்தையே பின்பற்றுகின்றனர். அவர்கள் அனுமானம் செய்வோர் தவிர வேறு இல்லை. ஊகங்களையும் அனுமானங்களையும் பின்பற்றுகிற மனிதர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. நபிகளாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியில் உள்ள அதிகமான மனிதர்களை பின்பற்றினால் அவர்கள் உங்களை அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து வழி தவறச் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னால், நாம் யாருக்கு கீழ்ப்படியணும், யாருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில். ஏன்னா நம்ம மனிதர்களை பின்பற்றினோம்னு சொன்னால் அதில் நமக்கு வெற்றி இருக்காது. மறுமையில் வெற்றி பெறணும்னா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தால் தான் இறைவனுடைய அருளும் கிருபையும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.